நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது கருவாடு போடுறது எப்படின்னு சொல்லி நம்ம காமிக்க போறோம். சரியா? அதாவது பெரிய கருவாடு. இப்ப நீங்க ஒரு மீன் வாங்கியிருப்பீங்க, பாறை மீன், ஐஸ் மீன், உங்களுக்கு தெரியாத மீன் நீங்க இடத்துல வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து நாரிட்டு அப்படின்னா நடு பகுதியில வந்து ரெண்டா வெட்டிக்கோங்க. நாங்க இப்ப கட் பண்ணிருக்கோம் பாருங்க, இதே மாதிரி ரெண்டா வெட்டி உப்பும் மஞ்சளும் தான் நாங்க போட்டிருக்கோம். மேல ஃபுல்லா ராவி வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் நல்லா பிடிக்கணும். சரியா? அப்ப நல்லா பிடிச்சிருக்கும், அதான் உங்களுக்கு நாங்க தெளிவா காட்டுறோம். இது வந்து பெரிய பாறை. சரியா? 1/2 கிலோ சைஸ் முடிய இருக்கும். நல்லா சரியான வெயிட் இருக்கு. நம்ம காய போட்டு எடுக்கும் போதுல எப்படி வெயிட் இருக்கும் நான் உங்களுக்கு அதுல சொல்றேன். சரியா? கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோல நம்ம கருவாடு காய போடுறது எப்படி நம்ம சொல்றோம். மஞ்சள் நல்லா பிடிச்சிட்டு, அதனால இனிமே நம்ம இதை வந்து கெட்டுறது தான் பாக்கி. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பண்ணா மீன் பாத்துக்கோங்க. ரெண்டாவது சின்ன சின்னதா இருக்கு, அது பண்ணா மீன். பண்ணா மீனை பாத்துக்கோங்க. பண்ணா மீன் பாத்தீங்களா, கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல, சின்னதா தான் இருக்கும். ஏன்னா அது பண்ணா மீன். பண்ணா மீன்ல பெரிய சைஸ் இருந்தா பெருசா இருக்கும், இது சின்ன சைஸ் தான். ஆனா பண்ணா வந்து குழம்புக்கு சூப்பரா இருக்கும், பாறை வந்து பொரிச்சு திங்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சாலுமே டேஸ்ட் அது ஒரு வகையான மாதிரி தான் இருக்கும். பண்ணாவை பார்த்துக்கோங்க, சைஸ் கொஞ்சம் சின்னது. பெருசா இருந்தா நம்மளுக்கு வெட்டுறதுக்கு நல்லா இருக்கும், வெட்டி பொறுக்கியோ இல்லை குழம்புக்கோ அப்படி போடுறதுக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதான் பண்ணா, சூப்பரா இருக்கும் குழம்புக்கு. நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணா கருவாடு. இது வந்து எப்படி சொல்ல, இப்ப நாங்க காயப்படுற இடத்துல வச்சு சொல்றேன். இப்போ ஒரு வழியா நாங்க வந்து கயிறை உள்ள விட்டு நாங்க வந்து கெட்டியாச்சு. கரெக்டா எதுல கெட்டியிருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கண்ணு பகுதி இருக்கு பாத்துக்கோங்க. அதாவது கண்ணு பகுதியிலையும் அதோட வாய் பகுதியிலையும் தான் கொஞ்சம் அப்படியே கயிறை உள்ள விட்டு நாங்க கெட்டியிருக்கோம். அப்படி கெட்டினாதான் அது கீழே உழாது. எப்படியுமே இந்த கருவாடு காயறதுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 நாள் ஆகும். பாத்துக்கிட்டீங்களா? நான் நல்லா காட்டுறேன் பாருங்க, இருங்க. எப்படி இங்க பாருங்களா, அதாவது கண்ணுக்கும் வாய்க்கும் கொஞ்சம் கேப் கிடக்கும், அதுலதான் நாங்க போட்டிருக்கோம். சின்ன இது ரெண்டும் உழாது, பெருசு தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஏன்னா பெருசு தான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. வெயிட் தாங்க முடியாம மேபி விழுந்தாலும் விழலாம், இல்லைன்னா காக்கா வந்து கொத்துமான்னு தெரியல, கொத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து வெயிலுக்கு மட்டும்தான் வைப்போம். நைட் நேரத்துலலாம் சும்மா மூடிடுவோம், பிரச்சனை கிடையாது. காக்கா வந்தாலும் பத்தி விட்டுறலாம். இது மூல எப்படி காய போகுதுன்னு தெரில. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா இது காஞ்சதை நம்ம வீடியோவா எடுத்து போடுறேன். சரியா? எப்படி காஞ்சிருக்குன்றத மட்டும் நீங்க பாருங்க. அதே மாதிரி எத்தனை பேர் பாறை கருவாடு தின்றுருக்கீங்கன்றத மறக்காம சொல்லிட்டு போயிருங்க.